வீரதீர சூரன் இந்த ஒரு படத்துக்கு பெருசா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. ஸோ அது ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஓகே ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வேண்டா அப்படின்ற ஒரு ஃபீல். வெறும் ஒரு நைட்ல நடக்கிற அந்த ஸ்டோரியா இருக்கிற ஒரு ரீசனால எல்லாருமே டக்குன்னு என்கேஜ் ஆகிறாங்க. அண்ட் ஒரு சீனுமே வந்து உன்னிப்பா கவனிக்கிறாங்க. என்னடா ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு படத்தோட ஸ்டார்டிங் எண்ட் வரைக்குமே கிரியேட் பண்ணிருந்தாங்க. பட் ஒரு சில வேலை அங்கே இருக்கவும் செஞ்சிச்சு. ஸோ லென்த் மேபி கம்மி பண்ணிருக்கலாமா. சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வன்ஸ், சியான் மாஸ்னு படம் ஃபுல்லா வேற லெவல்ல பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க சியான் ஃபேனா இருந்தீங்கன்னா படத்துல வர கிளைமேக்ஸ் உங்களை பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் பாக்கலாம், இதோட பார்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு ரெஃப்ரெஷிங்கான விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்டே இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் பார்ட் 2 இருந்தாலும் ஒரு ஃபுல் படத்தை பார்த்த ஃபீல் இந்த படம் கண்டிப்பா கொடுத்து அதுல எந்த விட மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் இருந்தும் எதுக்கிடா பார்ட் 1 அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்றேன். இந்த படத்துக்கு பார்ட் 3 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிட் ஸ்டோரி. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கதை, இதுக்கு பின்னாடி நடக்க போற கதை அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்கு. ஸோ சியான் விக்ரமோட கேரக்டர் வீர தீர சூரன் அப்படிங்கிற ஏத்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ற வகையில அந்த கேரக்டர் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இவங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சம்பவம் இந்த படத்தை பண்ணி வச்சிருப்பாரு. பட் என்னதான் நிறைய விஷயங்கள் கேரக்ட் பண்ணி ஒரு முழு படமா எடுத்திருந்தாலுமே இந்த கேரக்டர்னால இதெல்லாம் பண்ண முடியும். பட் யாருமே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான கேரக்டர் யாருன்னு ரிவீல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி பார்ட்டில வந்து என்ன இருக்குன்னா இந்த படம் ஒரு ஹோல் படமா தெரிஞ்சாலும் நிறைய விட்டக்குற தட்டைகள் எல்லாம் இந்த படத்துல இருக்கின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்ட்டில இருந்து எடுத்துட்டு வந்து போறாங்க. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு வந்து ஒரு மிட் போர்ஷன் கொடுத்துட்டு அண்ட் பார்ட் 1 பார்ட் 3 அப்புறமா கொடுக்கறது வந்து ரொம்ப புதுசா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இதை பத்தி கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க படம் பாத்துறீங்க அப்படின்னா